இயேசு மக்களை நோக்கி கூறியது. ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு சிறுவன் ஒரு நாள் மதியம் முழுவதும் கடற்கரையில் அந்த பீச் ஓரமாக மணலால் பார்த்துருக்குறோம், மணலால் கோட்டை கட்டுவதில் ரொம்ப மும்முரமாக மூழ்கி இருந்தான், ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். அவன் மணலால் அழகான கோபுரத்தை வடிவமைத்தான். ஆனால் அப்பப்போ அலை பக்கத்தில் வரதை பார்த்து அந்த கோபுரத்தை, அவன் மணலால் கட்டின அந்த கோபுரத்தை, அந்த அழகான வீட்டை அவன் காலால் தடுத்தோ இல்லை அங்கே போய் படுத்திருந்தோ அவன் கட்டின அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருந்தான். அலைகளிடமிருந்து பெருமையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் கட்டின வீட்டை பார்த்து. ஆனால் மாலை நேரம் வர வர நீங்கள் கடலோரத்தில் பீச்சில் இருந்தீங்கன்னா அலை கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கும் இல்லைங்களா, சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்கும். அலைகள் கொஞ்சம் ராட்சத அலைகள்லாம் வரும், பெரிய பெரிய அலைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த கடற்கரை ஓரம் கொஞ்சம் உள்ளே தள்ளியே வந்துடும் நல்லா கடற்கரைக்கிட்ட. அப்போ நேரம் ஆக ஆக மாலை நேரம் அந்த அலை, மிகப்பெரிய அலையெல்லாம் வருது. ஒரு குறிப்பிட்ட அலை அவன் இவ்வளோ தான் தடுத்து பார்த்தாலும் அவன் அழகாக கட்டி வச்ச அந்த கோபுரத்தை ஒழிச்சிட்டு போயிருச்சு. உடனே அதை பார்த்ததும் அந்த சிறுவன் அழுகிறான், தேம்பி அழுகிறான். அப்போ அந்த சிறுவன் கூட வந்த தாத்தா அவனுடைய கையை பிடிச்சு, பேரா, எது சீக்கிரமாக அழிந்து போகுமோ மறைந்து போகுமோ அது உனக்கு கிடைத்த பொக்கிஷம் அல்ல, அது நீ எண்ணக்கூடிய மிகப்பெரிய கேடயம் அல்ல. எல்லாம் கடந்து போன பிறகும் பெரிய அலைகள் அடிச்சுட்டு போனாலும் எது உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கிறதோ, மங்காமல் இருக்கிறதோ, அதுதான் உண்மையான பொக்கிஷம், உண்மையான கேடயம். எது மிக விரைவில் மங்கி போகுதோ, எது நிலைச்சு நிற்கலையோ, எது எளிதாக அழிந்து போகுதோ, அது உன்னுடைய நிலையான உண்மையான பொக்கிஷம் கிடையாது. நீ அழுகாத, இது உன்னுடைய உண்மையான பொக்கிஷம், உண்மையான வீடு இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தாத்தா பேரனுக்கு சொன்ன இந்த விஷயம் நம்ம வளர வளர தான் அந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்குது
எவ்வளோ உண்மையான ஆழமான வார்த்தைகள் அது அப்படிங்கிறது வந்து நம்ம மெதுவாக புரிந்து கொள்வோம். சின்ன வயசில், அந்த இள வயதில் அந்த பையனுக்கு அவன் கட்டுன அந்த மணல் கோபுரம் தான் மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பொக்கிஷம். அது அவனுக்கு தெரியலை. நம்ம பெரிய ஆளாக வந்து பிற்காலத்தில் நல்ல வீடு கட்டுவோம், ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோதான் மழை வந்தாலும் எவ்வளோதான் அலைகள் வந்தாலும் அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர வளர மெச்சுவர் ஆக ஆகத்தான் தெரியும் எது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது, எது மங்கி போகாதது, மக்கி போகாதது, எது நம்ம கூட ஒட்டி இருக்கிறது, எது நம்ம கூட நிலையாக இருக்கிறது. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நீ மட்டும் போதும் எப்போதும். வார்த்தைகள்லாம் பரவாயில்ல, ஆனால் ஆழமான வார்த்தைகள் இல்லை. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, ஆண்டவர் மட்டும்தான் நிலையானவர் அப்படிங்கிற அருமையான பாடல்கள்லாம் வந்திருக்கு. நம்ம பாடலாம் கேட்குறோம், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்கிறோம், வாழ்வாக்குறோம் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஈஸியாக அடிபணிந்து போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மை கவருகின்றன, நம்மை ஆட்கொள்கின்றன. many things attract us very easily and we also give in to those attractions and those happiness, momentary pleasures. நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியை தருவதாக நமக்கு வந்து உறுதியை கொடுக்குது, வாக்குறுதியை கொடுக்குது. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் மிக விரைவில் மங்கி போயிடுது. they easily fade away, all these temporary happiness. வெற்றி வந்து கை மாறுது, ஆட்சி கை மாறுது, அதிகாரம் மாறுது, நம்முடைய உடைமைகள் எல்லாமே பழசாகுது, நாம் திட்டங்கள் எல்லாமே ஒரே இரவில் மாறி போகுது, நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட எதிரியாக மாறுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலக காரியங்களுக்கு மத்தியில் நமக்காக என்றும் நிலையான, அழியாத, மங்காத ஒரு புதையலா, ஒரு பொக்கிஷமா எப்பயுமே நம்ம கூட கடவுள் இருந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ கடவுள் தான் எப்பொழுதும் மக்காத, நீங்காத, அழிந்து போகாத உண்மையான பொக்கிஷமா, புதையலாக இருக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, இந்த விண்ணக ஆட்சி என்பது, விண்ணக வாழ்வு என்பது, விண்ணரசு என்பது நிலத்தில் புதைந்திருந்த ஒரு புதையலுக்கு ஒப்பாகும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மனிதன் அந்த நிலத்தை வந்து பண்படுத்த போகிறாரு. அப்போ வந்து அவருக்கே தெரியாமல் அறியாமல் ஒரு புதையலை அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ he finds accidentally the treasure in the land. So he covers it up. He runs back. He doesn't tell everyone. He doesn't reveal. யார்ட்டையும் சொல்கிறதில்ல, மறைச்சிட்டு போகிறாரு. போய் தனக்குரியதெல்லாம் விட்டு அந்த நிலத்தை வாங்குறாரு. ஏன்? அந்த நிலத்தில் வந்து புதையல் இருக்குது. ஏன்னா அந்த புதையல் வந்து விலை மதிப்புள்ளது. அப்போ இந்த புதையலை வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் விற்றாலும் பரவாயில்லை, ஏன்னா அதை விட வந்து இந்த புதையல் தான் விலை மதிப்புள்ளது. இந்த படையப்ப படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி போய் பெரிய கல்லுக்கு வாரியெல்லாம் நோண்டுவார் இல்லையா? அதெல்லாம் அப்படியே ஸ்டோனாக மாறும். அது வந்து என்னது, பலன்னு ஒரு ஸ்டோனு, மார்பிள் ஸ்டோனாக மாறும். ஸோ அப்படியே ஏழையாக இருந்தவர், துண்டு போட்டு வேலை செஞ்சவர் ஒரே பட்டில் பணக்கார ஆயிடுவார் இல்லையா? ஸோ அது மாதிரி தன்னுடைய சொத்துக்களெல்லாம் விற்று அந்த புதையல் இருக்கக்கூடிய அந்த இடத்த வாங்குறது வந்து மிகவும் மதிப்பு மிக்கது. அதனால் அவன் போய் விற்கிறதுல வந்து தப்பே கிடையாது. இப்போ நம்மளும் சிறிய சேர்த்து வச்சு ஒரு 6 மாதம் வேலை செஞ்சு நீங்கள் 1 பவுன் 2 பவுன் நகை வாங்குவீங்க, அப்படி தானே? அந்த நகை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பணத்தை காட்டிலும் விலை மதிப்புள்ளது. அது என்றைக்குமே மங்காது. தேய்ச்சாலும் அது உரசினாலும் அது வந்து என்னது இத்து போகாது. அது வந்து கோல்டு, அது வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கோல்டு வந்து பணத்தை விட அதிகமாக வேல்யூ தரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். அதனால் தப்பு கிடையாது. இது வந்து தன்னிச்சையாக அந்த நிலத்தில் வேலை செய்தவன் பார்க்கக்கூடிய ஒரு புதையல். இன்னொரு பக்கம் ஒரு வணிகர்
ஒரு பிஸ்னஸ் மேன். He goes in search of the precious pearl. அப்போ இந்த வணிகரே, இந்த பிஸ்னஸ் மேனே இஸ் கோயிங் இன் சர்ச் ஆஃப் த பேர்ல். நிறையா முத்துக்கள் இருக்குது, பட் ஹீ வாண்ட்ஸ் அ பர்டிகுலர் பேர்ல் விச் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் ஆல் அதர் பேர்ல்ஸ். அப்போ அந்த பேர்ல், அந்த முத்தை கண்டுபிடிச்ச உடனே தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அடமானம் வச்சு விற்று கூட அந்த முத்துவை வந்து அவன் வாங்குறான். ஏன்? அந்த முத்து அவனுக்கு விலை மதிப்புள்ளது, சொத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது 2 பேரில் நம்ம 2 வித்தியாசங்களை நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, முதல்ல அந்த வேலை செய்கிறவன் தேடி போகலை புதையலை, அதுவாக அவனுக்கு கிடைச்சிச்சு. 2வது, இந்த வணிகர் தேடி போகிறான். he is going in search of something precious. அப்போ கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு சில நேரங்களில் நாம் அவரை எதிர்பாராத விதமாக நாம் அவரை சந்திக்கின்றோம், கண்டுகொள்கின்றோம், அவரை அனுபவிக்கின்றோம். சில நேரங்களில் நம்ம நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, நீண்ட தேடுதலுக்கு பிறகு அவரை நம்ம தேடி போய்கிட்டே இருக்கிறோம். அவரை பார்க்கணும், நமக்கு ஒரு இறை அனுபவம் வேணும், இறை அனுபவத்தால் நாமும் கட்டுண்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நம்மளும் நிறைய வருஷம், நிறைய மாதம் ஆண்டவருடைய அனுபவத்திற்காக அவரை தேடி போய்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம ஈஸியாக எளிதாக அவரை கண்டுபிடிச்சிடுறோம், கண்டடைந்துடும், திருந்தி வந்துடும். சில நேரங்களில் அவரே நம்மை கண்டு கொள்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் மையமாக, மகிழ்ச்சியாக, அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணனாக, அர்த்தமாக அவர் மாறும் பொழுது நாம் அவரை விலை மதிப்பில்லா புதையலாக, பொக்கிஷமாக கண்டு கொள்வோம். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபம், நம்முடைய தியாகம், நம்முடைய மன்னிப்பு, நற்கருணை, இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நாம் இவ்வாறு தம்மையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் கண்டு கொள்கின்றோமா? கண்டு கொண்ட பிறகும் அவரை ஒப்பில்லா செல்வம், நமக்கு கிடைத்த புதையல், விலை மதிப்பில்லா பொக்கிஷம் என்று நாம் கருதுகின்றோமா? இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி. புதையல் இருக்குதோ இல்லையோ, அது எப்பயுமே இருக்குதான். புதையல் நம்முடைய மத்தியில், இந்த ஆலயத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம எங்கு சென்றாலும் நம்முடைய புதையல், நம்முடைய பொக்கிஷம் நம்ம மத்தியில் தான் இருக்குது. ஆனால் அந்த புதையலை நம்ம கண்டுகொள்கிறோமா, இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறோமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவர் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு விரும்பும் எதை வேணாலும் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ சாலமோனுக்கு முன்னாடி தாவீது, அவங்க அப்பா சவுல், ஏப்ரஹாம், மோசஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. சாலமோனுக்கு அப்புறம் நிறைய இறைவாக்கினர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் சாலமன் சொல்கிறாரு, நான் ஒரு அடியேன், நீ தேர்ந்தெடுத்த மக்களில் ஒரு அடியேன், சின்ன பையன், என்கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ வர வேணும், என்ன வர வேணாலும் கேளுங்கன்னு சொல்கிறீங்களே, எனக்கு என்ன வேணும்? நான் என் மக்களை, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த மக்களை நீதியோடும் நியாயத்தோடும் விவேகத்தோடு வழி நடத்தக்கூடிய எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ சாலமனுக்கு ஞானம் இல்லாமல் இருந்துச்சா ஞானம் கேட்க? அவர் கேட்டதே ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான், இல்லை? அவர் ஞானமிக்கவராக இருக்க போய் தான் அவர் ஞானத்தை கேட்குறாரு. அப்போ நான் நீதியோடு நேர்மையோடு மக்களை வழிநடத்த எனக்கு ஞானம்தான் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே கடவுளே மிரண்டு போயிறாரு. கடவுளே மிரண்டு போயிறாரு. சரி, நீ உன்னுடைய எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு தலைவர்கள் அளிக்கக்கூடிய பலத்தையோ இல்லை அதிகாரத்தையோ செல்வத்தையோ நீ கேட்கல, நீ ஞானத்தை தான் கேட்குற. அதனால் கண்டிப்பாக உனக்கு முன்னாடி இருந்தவங்க எம்மெம்பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, உனக்கு பின்னாடி வரப்போகிற எம்மெம்பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அப்படிப்பட்ட ஞானம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் மட்டுமா கிடைச்சது? ஞானத்தோடு சேர்ந்து எல்லாமே கிடைச்சது. சாலமோனுக்கு நிறையா பொண்டாட்டியே கூட கிடைச்சது, இல்லை? அப்போ ஆண்களே, இப்போ ஞானத்தை கேட்டால் எல்லாம் கிடைச்சிரும், அப்படி தானே?
ஸோ ஞானம், விவேகம், நீதியோடு ஆட்சி செய்யக்கூடிய ஞானத்தை கேட்குறாரு கடவுள். எல்லா மனைவிகள் என்னை முறைக்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களா, தூண்டி விடுறீங்களா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானமே வேணாமன்ட்டு. இப்போ ஞானத்தை கிடைச்சதுனால எல்லாமே கிடைக்குது. அப்போ ஞானம் தான் அந்த இறை அரசை கட்டிக்கொள்ள, இறை அரசை நமக்கு உரிதாக்கி கொள்ள தேவைப்படக்கூடிய மிக மிக பெரிய பொக்கிஷம் நமக்கு. அந்த ஞானத்தை நம்ம பொக்கிஷமாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ஆண்டவர் தான் நமக்கு நிலையானவர், உண்மையானவர், நிலையானவர், உறுதியானவர் அப்படிங்கிறது அந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்தும். புனித அகஸ்தினார் தன்னுடைய புகழ்பெற்ற நூலில் இவ்வாறு எழுதியிருக்கிறார்: இறைவனே, எங்கள் இதயம் உம்மில் ஓய்வு பெறும் வரை அது அமைதியற்றதாகவே இருக்கும். அப்போ அமைதிக்காக இன்றைக்கி எத்தனையோ தேடலை மேற்கொள்கிறோம். நம்முடைய பயணத்தின் வழியாக, பணத்தின் வழியாக, வெற்றியின் வழியாக, இல்லையா, உறவுகள் வழியாக, சாதனைகள் வழியாக, நாம் ஆக்கிமிக்கக்கூடிய உடைமைகள் வழியாக, உலக அனுபவங்கள் வழியாக நம்ம தேடுறோம். ஆனால் தேடுறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் எதை தேடுகிறோம் அதுதான் முக்கியம். நிலையானதை தேடுகிறோமா, என்றும் மங்காததை தேடுகிறோமா, என்னைக்குமே அழிவு பெறாத பொக்கிஷத்தை நம்ம தேடுகிறோமா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய இதயம் உண்மையிலே எதை வெளிப்படுத்துகிறதோ அதில் மீது நாட்டம் கொள்ளாமல் அதைவிட குறைவான ஒன்றோடு நமக்கு திருப்தி ஏற்பட்டு நம்முடைய தேடலை பாதியிலே நம்ம முடிச்சிடுறோம். அந்த இறை தேடலை, அந்த இறை அனுபவத்தை நம்ம பெற முடியாமல் போயிடுது. அதனால் யோவான் நற்செய்தியில் இயேசு முதல்ல 2 சீடர்களை பார்த்தவுடன் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் என்ன தேடுறீங்க, எதை தேடுறீங்க அப்படின்னா அந்த முதல் 2 சீடர்களை பார்த்து கேட்குறாரு. அதே கேள்வி தான் இன்றைக்கி இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம்ம எல்லாத்துட்டையும் கேட்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடுகிறீர்கள், என்னத்தை தேடுகிறீர்கள்? வாட் டு யூ சர்ச் இன் யுவர் லைஃப்? Who do you seek in your life? Who do you hold as precious, as important in your life? ஒரு முதியவரிடம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாருமே அங்கே இருந்தவங்களை எதிர்பார்த்தாங்க. அவர் தன்னுடைய திருமண நாளை சொல்லுவார், தனக்கு குழந்தை பிறப்ப அந்த பிறந்த நாளை சொல்லுவார், தன்னுடைய வேலையில் அடைந்த சாதனைகளை சொல்லுவார், அவர் செய்த மிகப்பெரிய சாகசத்தை சொல்லுவார், அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய பயணத்தை சொல்லுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த முதியவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய வாழ்வின் மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள் எதுவென்றால், கடவுள் என்னை எப்படி இருக்கிறேனோ அப்படியே அன்பு செய்கிறார். எப்படி இருக்கிறேனோ அப்படியே அன்பு செய்கிறார், எதையும் எதிர்பார்க்காம. அவர் என்னை தேடுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார் என்பதை நான் என்று உணர்ந்து கொண்டேனோ அந்த நாள்தான் என்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியான நாள், முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நிலத்தில் புதையலை கண்ட தொழிலாளியும் முத்தை கண்ட வணிகரும் எதை கண்டடைந்தார்களோ அதை அந்த மனிதர் கண்டு கொண்டார். இந்த முதியவர் அந்த புதையலை, கடவுளை விட்டு வெளியே இருந்தவர், ஆனால் என்னைக்கு உன்னை அப்படியே நான் அன்பு செய்கிறேன், நான் உன்னை தேடுவதை நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்தாரோ அன்று ஆண்டவரை விலை மதிப்பில்லா முத்தாக, பொக்கிஷமாக, புதையலாக அவர் கண்டு கொண்டார். 3வது உவமை என்ன சொல்றாரு? இறை அரசு நடுக்கடலில் வீசப்படும் வலை போன்றது. அதில் நல்ல மீன்களும் சிக்கும், கெட்ட மீன்களும் சிக்கும். இந்த மீனவர்கள் அதை என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க இல்லையா? ஒன்று 500, ஒன்று 300, ஒன்று 200, ஒன்று ஃப்ரீ அள்ளிட்டு போப்பா அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 வாரங்களில் கடவுள் என்ன சொல்கிறாரு? கெட்டது நல்லதெல்லாம் வளரட்டும், ஒன்றாவே வாழட்டும், நல்லதும் இருக்கட்டும் கெட்டதும் இருக்கட்டும். ஆனால் கடைசியில் ஒரு நாள் வரும், அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள், வேடனின் கண்ணியிலிருந்து தப்ப முடியாது. அந்த நாள் வரும், அப்பொழுது வானக தூதர்கள் நல்லவையெல்லாம் ஒரு கூடையில் 1000 ரூபா 500 ரூபா, கெட்டவையெல்லாம் இன்னொரு கூடையில் மதிப்பில்லாத மனிதர்களை பிரித்தெடுப்பார்கள். அதனால் கவலைப்படாதீங்க, நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமா, வெரி குட்.
நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமான்னு மட்டும் நம்ம வாழ்வோம். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மற்றவங்க அவங்க கணக்கு கொடுப்பாங்க கடவுளுக்கு. சரிங்களா? அதனால் இந்த உவமைகளில் 3 உவமைகளையும் கடவுள் வெளிப்படுத்துவது என்னவென்றால், எது உண்மையான புதையல், மங்காத புதையல், நீடித்து இருக்கக்கூடிய வாழ்வு, அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட பாதையில் கூட வாழலாம், எப்படிப்பட்ட வழியில் நம்ம நடக்கலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு புதையல் தான். அந்த புதையல் வெறும் பொருள் அல்ல, காசு அல்ல, பணம் அல்ல, பட்டம் அல்ல, அதிகாரம் அல்ல, படிப்பு அல்ல. அது ஒரு நபர், அது ஒரு மனிதர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த புதையலை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நம்ம தாய் மரியாள், அன்னை மரியாள். தன்னுடைய உதயத்தில் சுமந்து இந்த உலகத்திற்கு அந்த பிறப்பை கொடுத்தது, அந்த புதையலை இந்த மனித குலத்திற்கு கொண்டு வந்தது அன்னை மரியாள். அது மட்டுமல்ல, ஆண்டவரையே தன்னுடைய உண்மையான புதையல், பொக்கிஷம் என்று தன்னுடைய முழு வாழ்வையும் தன்னுடைய கடவுளுக்காக, மகனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவர் அந்த அன்னை மரியாள். இன்று அந்த அன்னை மரியாளுக்கு நம் நவநாள் எடுத்து அவர் நமக்காக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி தெரிவித்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம். அந்த அன்னை மரியாளை போல ஆண்டவரை நம்முடைய புதையலாக, பொக்கிஷமாக நாம் கண்டுகொள்வோம். அந்த விதை மதிப்பில்லாத முத்தை நம்முடைய சொந்த முத்தாக மாற்றிக்கொள்ள எல்லாத்தையும் நாம் துறப்பதற்கும் நாம் தயாராக இருப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நபராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த விலை மதிப்பில்லா முத்தை, அந்த மதிப்பில்லா பொக்கிஷத்தை, புதையலை நம்முடைய உரிமையாக்கி கொள்ள அன்னை மரியாளோடு இணைந்து இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் இடைவிடா சகாயத்தாயின் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.